ஹலோ வெல்கம் டு YMJ மூவிஸ் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக வெளிவந்த இங்கிலீஷ் வெப் சீரிஸான ஐ வில் ஃபைண்ட் யூ சீரிஸை பற்றி பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் நம்ம YMJ மூவிஸ் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்கு முன் நம்ம சேனல் இருக்க வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூஸ்க்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பிரிசன்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, அதாவது ஜெயில இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எதனால பாத்தீங்கன்னா செய்யாத தப்புக்காக ஒரு பிரிசன்ல இருக்கிறாரு. அதாவது அவங்க பையனை கொன்னுட்டதா சொல்லிட்டு அவரை வந்து பொய்யான ஒரு வழக்கு பதிவு பண்ணி அவரை வந்து ஜெயில அரெஸ்ட் பண்ணி போட்டுடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கு. ஸோ அதை நிரூபிச்சு அவரால் வெளியில கொண்டு வர லாஸ்ட்ல அவரை ஏத்துக்கிட்டு நம்மளால தான் நம்ம பையன் செட்டான அளவுக்கு ஆயிடுறாரு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு, ரொம்ப வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. ஏன்னா அவர் பிள்ளை தான் அவருக்கு எல்லாமே இருந்தாங்க. ஸோ அவர் மேல இருக்கிற லவ்வுக்கு சூப்பரா அந்த ஆக்ஷனை காமிக்கணும் பாருங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி உள்ள போனதுனால அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் கன்சீவ் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க லைஃப் வந்து வேற மாதிரி ஏதோ ஒன்று போகுது. ஆனா பெரிய நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் போயிட்டே இருக்குது. இதே போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க ஒய்ஃபோடைய தங்கச்சி வந்து அவங்கள பார்க்க வராங்க. அவரை பார்க்க வரும்போது சும்மா இல்லாம அவர்கிட்ட வந்து ரீசெண்டா எடுத்த ஒரு போட்டோ வச்சு காமிக்கிறாங்க. அந்த ரீசெண்டா எடுத்த அந்த போட்டோவை பார்த்து ஒரு ஷாக் ஆகுது. ஏன்னா அதெல்லாம் செத்து போனதா நினைச்சிட்டு இருக்க அவங்க மகன் உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கான போட்டோ, அது ரீசெண்டா எடுத்த போட்டோ. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இதெல்லாம் நடந்ததெல்லாம் ரீகால் பண்ணி பாக்குறாரு. என்னதான் நடந்துச்சு நம்ம லைஃப்ல, இந்த மாதிரி உயிரோட இருக்கானே, அப்ப அது உண்மையா பொய்யா, நம்மள ஏன் இந்த மாதிரி பிளான் பண்ணி யாரு இந்த நம்மள வந்து கிரிமினலா இந்த போட்டு யாரு சித்தரிச்சு இப்படி உள்ள தள்ளினாங்க அப்படின்னு சொல்லி பல யோசனையில வந்து அவர் என்ன பண்ணாலும் ஜெயில இருந்து வெளியில வராரு. வெளியில வர்றது எப்படின்னா தப்பிச்சு வெளியில வராரு. ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வராரு. வர சும்மா இருக்க விட்டுருவாங்களா போலீஸ்காரங்க? ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவரை தேடுறாங்க. இவர் வந்து யாரை தேடுறாருன்னா அந்த குற்றவாளியையும் தன் மகனையும் தேடுறாரு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா யாரை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதா நம்ம கதை. அந்த அளவுக்கு விறுவிறுப்பேக்கு பாத்தீங்கன்னா பஞ்சமே இல்லாம கொண்டு போயிருக்காங்க. ஆனா அங்கங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லேக் ஆகுது. ஸோ அந்த லேக் மட்டும் கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் வந்து சூப்பர் ஒர்த்துன்னு சொல்லலாங்க. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு 10.758 கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்லையும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீக்கெண்டுக்கு நம்ம கரெக்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா பார்க்கலாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து அடல்ட் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி மூவின்னு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா ஒன் டைம் நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு சூப்பரான படம் தாங்க.